இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா VTL மிஷினில் இந்த போரிங் பார்க்கு வந்து X டேட்டம் Z டேட்டம் எடுத்து ரன் பண்ணுறதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே டைமில் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத வந்து ரொம்ப கவனித்து கேளுங்க. இல்லைனா புரியலைன்னா கண்டிப்பாக அது வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா பெரிய ஆக்சிடெண்ட் கூட ஆகிடும் மிஷினில். அதனால் கவனமாக பாருங்கள். நான் சொல்கிறதுல எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். நான் எப்படி வேலை செய்வேன்றதை தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டேட்டம் எடுக்கிற டூல் நம்பரை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதோட ஆப்செட் நம்பரையும் பார்த்துக்கணும். டூல் நம்பர் ஆப்செட் நம்பர் வந்து நம்ம ப்ரோக்ராமில் இருக்கும். அது எப்படி பார்க்கணுன்னு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைனாலும் இப்போ ஒரு வாட்டி நான் சொல்கிறேன். T02 அப்படின்னு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த T வேல்யூ வந்து இது, அதுதான் உங்களுக்கு டூல் நம்பரு. அதுக்கடுத்து இருக்கிற ரெண்டாவது நம்பரு ஆப்செட் நம்பரு. இந்த மிஷின் வந்து CNC மிஷின் மாதிரியே தான் ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து வெர்டிக்கல் டரட் லேத் அப்படின்றதுனால VTLன்னு சொல்லுவாங்க. அந்த மிஷின் தான் இது. நான் ரொம்ப டெப்த்தாக சொல்ல வரல. இப்போ வந்து என்னென்னா இதில் ரெண்டு ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும். X, Z ரெண்டு ஆக்சிஸ் தான் இருக்கும். X ஆக்சிஸில் வந்து போரோட டயா வந்து கண்ட்ரோல் ஆகும். அதாவது உள்ளே போர் பண்ணுறோம்ல அதோட டயா கண்ட்ரோல் ஆகும். Z ஆக்சிஸில் பார்த்திங்கன்னா இதோட டெப்த்து ஃபேஸ் இருக்குது பார்த்திங்களா, ஃபேஸிங்கில் வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ டெப்த் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து இஜெட்டில் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா டெப்த் அட்ஜஸ்ட் ஆகும். போர் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா Xயில் கற்றுக் கொடுக்கணும். இப்போது இந்த ஜாபோட டாப் ஃபேஸிங்லேருந்து இப்போ டூல் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ நான் இஜெட் 0 அப்படின்னு 0 பாயிண்ட்டுன்னு நான் கொடுத்துட்டு இப்போ இதோட டாப் வேல்யூ வந்து 0ன்னு நான் கொடுத்து இப்போ மெஷர்மெண்ட்டுன்னு இருக்கிற இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுவாகவே இஜெட்டில் வந்து உங்களுக்கு அந்த வேல்யூவை எடுத்துக்கிறோம். இப்போது இந்த வேல்யூவை இது வந்து என்னென்னா மிஷின் வேல்யூன்னு சொல்லுவாங்க, மிஷின் ரீடிங்னு இருக்கும். அந்த வேல்யூ அதுவாகவே எடுத்துக்கிறோம். அது வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறதில்ல. இப்போ வந்து டூலோட டிஸ்டன்ஸ், இந்த ஜாப்லேருந்து இந்த டூல் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த போரோட டயாமீட்ரு, சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த போரோட டயா எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இந்த போரிங் பாரோட கட்டிங் எட்ஜை வந்து அந்த போரோட டயாவில் டச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேலே எடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த போரோட டயாமீட்ரு வந்து பார்த்திங்கன்னா 79.91 அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் அதை வந்து போரோட டயாமீட்டரை நான் இதில் வந்து இன்செர்ட் பண்ணணும். இப்போ அந்த போரோட டயாமீட்டரை வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் இன்செர்ட் பண்ண போகிறேன். அப்போது இன்செர்ட் பண்ணும்போது X 71.16 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 71.16 அப்படின்னு நான் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது அந்த போரோட டயாமீட்டரை தான் நான் இப்போ இதில் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் வெர்னியர் ஸ்கேலை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இது வேறு ஒரு ரீடிங் வந்திருக்கு. இது என்னென்னா மிஷின் வந்து ஓவராலாக எவ்வளோ தூரத்தில் இங்கே மூவ் ஆகிருக்கு அப்படின்றத தான் அதை எடுத்துக்கணும். அதை நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபேஸ்லேருந்து டூலோட கட்டிங் எட்ஜ் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதே மாதிரி இந்த கட்டிங் எட்ஜிலேருந்து டயாமீட்டர் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். இதை மட்டும் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ப்ரோக்ராமில் வந்து ஆப்செட் வேல்யூவில் நீங்கள் இதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்செட்டை எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிஷின் ரீடிங்கை வந்து இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிங்கனாலும் அந்த கட்டிங் எட்ஜிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து இதை மெஷர்மெண்ட் பண்ணி அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு வெர்னியரு இல்லைனா டயல் கேஜை கூட நீங்கள் யூஸ் பண்ணி எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு நீங்கள் இது டச் பண்ணி கூட நீங்கள் பார்த்து அதோடய வேல்யூவை வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஆப்செட்டில் இன்செர்ட் பண்ணிங்கன்னா ஓடும். இப்போ நான் இதுக்கப்புறம் சிங்கிள் பிளாக்கில் வச்சு ரன் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். சிங்கிள் பிளாக்கில் ஓடும்போது அது நல்லா ஓடிடுச்சு. அதனால் நான் மிஷினை வந்து இப்போ ஆட்டோ ஃபங்க்ஷனில் வச்சுட்டு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அது ஓட ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த மாதிரி ஓடுது. இப்போ நீங்கள் வந்து டேட்டம் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஆட்டோவில் போட்டு ரன் பண்ணக்கூடாது. அதை வந்து நீங்கள் சிங்கிள் பிளாக்கில் போட்டு தான் ஒன்றா ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மானிட்டரிங் பண்ணி எவ்வளோ லோட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும்.